ஆன்மீக அன்பருக்கு எனது வணக்கங்கள். இந்த குரோதி தமிழ் வருடத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை 18ஆம் தேதி 1/5/2024 அன்று குரு ஒரு முறையான பேச்சறிகின்றார். அது காலம் பார்த்திங்கன்னா மாலை 5:21 மணிக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பேச்சறிகின்றார். இது ஒரு வாக்கிய பஞ்சாங்க முறையிலான ஒரு குரு பேச்சு. இந்த குரு பேச்சு பார்த்தீங்கன்னா 1/5/2024 முதல் 10/5/2025 வரைக்கான ஒரு குரு பேச்சு. இந்த குரு பேச்சு அந்த கும்பராசி அன்பர்கள்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக போகஸ்தானத்தையும் பார்க்கின்றார் குரு பகவான். இந்த கும்பராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக எந்த சூழலையும் செயல்படக்கூடிய அன்பர்களுங்க கும்பராசி அன்பர்கள். இது வரைக்கும் கொஞ்சம் சகோதர ஸ்தானமான 3ஆம் ராசி இருந்த குரு பகவான் இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/5/2024 அன்று சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றார். இந்த சுகஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான அஷ்டம ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான தொழில் ஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக மகர ராசியான போகஸ்தானத்தையும் பார்க்கின்றார். இந்த பார்வையோட பலன்கள்னு பார்த்திங்கன்னா குரு 5ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த ஒரு செயலை மேற்கொள்ளும் பொழுதும் அதோடைய சூழ்நிலையை தன்மையை அறிந்து தயவு செய்து செய்யுங்க. அதனால் எடுத்தங்கவுத்து எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரும். அந்த வாய்ப்பு மூலம் சில ஒரு மாற்றத்தையும் கண்டிப்பாக அடைவீங்க. மறைமுகமான வருமானங்கள்லாம் கொஞ்சம் கையிருப்பு அதிகமாக போகுது உங்களுக்கு. மற்றவர்கள் மீது இருந்த கொஞ்சம் மன கஷ்டங்கள் கோபங்கள்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்பட போகுது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கோபங்களை குறைத்தாலே உங்கள் மீது ஒரு நன்மதிப்பு மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. குரு 7ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடெலாம் நீங்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது உங்களுக்கு. அப்பா மேலே இருந்த கொஞ்சம் கோபங்கள்லாம் மறையக்கூடிய நிலை ஏற்படும்போது இந்த குரு பேச்சு கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த வியாபாரங்களில் கொஞ்சம் அபிவிருத்திக்கான வாய்ப்பு உண்டாக போகுது. உடற்பயிற்சி சார்ந்த சில விஷயங்களில் கொஞ்சம் தெளிவுகள் ஏற்பட போகுது உங்களுக்கு. எந்த ஒரு செயலையும் நீங்கள் கொஞ்சம் நேர்மறையான சிந்தனையோடு அணுகுனாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம். குரு 9ஆம் பார்வையாக இந்த போகஸ்தானத்தை பார்ப்பதால் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையோட விருப்பங்களாக நிறைவேற்றி வைக்க போகிறீங்க நீங்கள். அதே சமயத்தில் புதுவிதமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமும் உங்களுக்கு இந்த குரு பேச்சு அமைப்பது உங்களுக்கு. அதனால் மன மகிழ்ச்சியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது. மற்றவர்கள் பற்றிய தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்வதில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட போகுது உங்களுக்கு. உடைய கடன் சார்ந்த நெருக்கடிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய நிலையும் ஏற்பட போகுது. குரு பகவான் அவர் நின்ற ஸ்தானமான சுகஸ்தானத்தை நிற்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு கணவன் மனைவியிடையே கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்ப நல்லது உங்களுக்கு. வர்த்தகம் தொடர்பான செயல்கள்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் குரு பகவான் ஜென்மசனி இருக்கிறதால உங்களுக்கு இந்த தனியுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. இந்த நறுமணப் பொருட்கள்லாம் கொஞ்சம் பயன்படுத்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உறவினர் வழியில் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்ப நல்லது உங்களுக்கு. புதிய முயற்சி முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சி கொஞ்சம் மாறுபட்ட அனுபவம்லாம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் அது சார்ந்த நிபுணர்கிட்டையும் அனுபவம் வாய்ந்தவர்கிட்டையும் கொஞ்சம் ஆலோசனையை பெற்று நீங்கள் அந்த மாற்றத்தை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாக்கிரதையாக இருங்க. குருவாவுடைய இந்த நட்சத்திர பாதம் பார்த்திங்கன்னா 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரம் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள்லாம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்பட போகுது உங்களுக்கு. எதிர்பார்த்த சில வரவுகள்லாம் உங்களுக்கு தாமதமாக கிடைக்க போகுது. உடைய உணவு விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது. பயணங்களில் கொஞ்சம் தேவையான ஆவணங்களை எடுத்துப்போங்க. கொஞ்சம் கவனமாக அந்த ஆவணங்களை பார்த்துக்கொள்வது நல்லது உங்களுக்கு. கணவன் மனைவிடையே ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி அமையப்போகுது உங்களுக்கு.
இந்த குரு பகவான் பார்த்தா இந்த 12/6/2024 முதல் 18/8/2024 வரைக்கும், அதுக்கப்புறம் 12/2/2025 முதல் 4/4/2025 வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தை சஞ்சரிப்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் உறவினர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு உடைய மனை மீதான கடன் சார்ந்த சில உதவிகள்லாம் சிலருக்கு சாதகமாக உங்களுக்கு செய்வாங்க. உங்களுக்கு உத்தியோக மாற்றம் தொடர்பான விஷயங்களை நீங்கள் சிந்தித்து முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் குரு பகவான் பார்த்தோன்னா இந்த 19/8/2024 14/10/2024 வரைக்கும், அதுக்கப்புறம் 5/4/2025 முதல் 10/5/2025 வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரம் சஞ்சரிக்கிறாரு. இந்த காலகட்டத்தை பார்த்தோம்னா கொஞ்சம் உடன் பிறந்தவர்களுடையும் கொஞ்சம் என்ன சூழ்நிலையோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. புதிய தொழில்நுட்ப கருவிகளை கையாளுவதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குருவோட வக்ர காலம்னு பார்த்திங்கன்னா 15/10/2024 11/2/2025 வரைக்கும் குரு வக்ரம் படுறாரு. இந்த வக்ர காலத்தை பார்த்தா கொஞ்சம் நெருக்கடியாக இருந்த சில பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு உடைய கால்நடை வளர்ப்பு மூலம் கொஞ்சம் ஆதாயத்தை பெற போகிறீங்க. நீங்கள் வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாகன பயணங்கள் மூலம் கொஞ்சம் புதிய அனுபவத்தையும் ஆதாயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. இந்த குரு பெயர்ச்சி பொதுவாக பெண்களுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் கொஞ்சம் தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு. அதே சமயத்தில் இந்த வியாபார பயணிலையும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் மேன்மை கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு பயனற்ற பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. நெருக்கமானவங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்வதையும் விட்டுருங்க. ரொம்ப ஒரு இடைவெளியை விட்டு பழகுவது நல்லது. ரொம்ப யார்ட்டையும் அந்த உரிமையும் எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த எதிர்பாராத சில பயணங்களால் சில புதிய அனுகூலம் ஏற்பட போகுது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் அனுகூலமும் ஏற்பட போகுது உங்களுக்கு. சொந்த ஊர் தொடர்பான பயணங்கிறதுல ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். இந்த காப்பீட்டு விஷயங்களில் கொஞ்சம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது குரு பயிற்சி. பொதுவாக மாணவர்கள் பார்த்தா மாணவர்களுக்கு இந்த பாடங்களை சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் ஏற்படுங்கக்கூடிய காலகட்டம் இருக்க போது உங்களுக்கு. அவருடைய சிந்தனை போக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு பெற்றோர்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க. மனதுக்கு அது கொஞ்சம் அமைதியை கொடுக்கும், ஒரு தெளிவு கண்டிப்பாக கொடுக்கும். ஜாகிரதையாக இருங்க. எதிர்பாராத சில பயணங்களில் ஒரு சோர்வும் அசதியும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையுது மாணவருக்கு. பொதுவான உத்தியோக பணிகள் பார்த்தா கொஞ்சம் உங்களோட பணியில் கொஞ்சம் திருப்தியான சூழல் தான் அமைப்பது உங்களுக்கு. உங்கள் முயற்சி என்னவோ அந்த முயற்சிக்கேற்ற மதிப்பு கிடைக்க போகுது. உடைய உடல்நிலையில் ஒரு சோர்வும் உங்களுக்கு ஏற்படுங்கக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. அதே சமயத்தில் உயர் அதிகாரியுடைய ஆதரவும் உங்களுக்கு மறைமுகமாக கண்டிப்பாக கிடைக்க போகுது. அந்த மறைமுக ஆதரவாலே உங்களுக்கு புதிய நம்பிக்கை கண்டிப்பாக ஏற்பட போகுது. எதிர்பார்த்த சில இடமாற்றங்களும் கிடைக்கும். சில டைமில் எதிர்பாராத இடமாற்றத்தால் அலைச்சலும் ஏற்படலாம். கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். இந்த வியாபாரிகள்லாம் பார்த்தா கொஞ்சம் வியாபார பண்ணலாம் கொஞ்சம் இருந்தும் இந்த தாமதம்லாம் விளக்க போகுது உங்களுக்கு. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள்லாம் நீங்கள் இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு. உங்களுடைய கூட்டாளியோடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள். வேலையாட்களில் கொஞ்சம் மறைமுகமான ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் சில புரிதல் உங்களுக்கு ஏற்பட போகுது. இந்த அபிவிருத்தி தொடர்பான சில இலக்குகள்லாம் கொஞ்சம் பிறக்க போகுது. இந்த காலகட்டத்தில் சேர்ந்த ஒரு இலக்கு உங்களுக்கு பிறக்கப் போகிறது. பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி நன்மைன்னு பார்த்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நீண்ட நாளாக இழுபறியாக இருந்து வந்த சில பணிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக முடிப்போது உங்களுக்கு. உயர் அதிகாரியோட ஒத்துழைப்பெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதால சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்து முடிக்க போகிறீங்க. நீங்கள் இதே இந்த குரு பெயர்ச்சி கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. பயணங்கள் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனத்தை இருப்பது ரொம்ப நல்லது உங்களுக்கு. வழிபாடு பார்த்தா வியாழக்கிழமை தோறும் கொஞ்சம் இந்த மகான்களை வழிபடுவது, சித்தர்களோட ஜீவ சமாதி வழிபடுவது, இதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒற்றுமையும் ஒரு சேமிப்பும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாகுது. இந்த கும்பராசி நண்பர்கள் பார்த்தோன்னா 1 சனி பகவான் இருக்கார். ஜென்ம சனி என்பதால் கொஞ்சம் ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க.
ஜாமீன் கொடுப்பது, அதில் கடன் வாங்கிறது கொடுத்தோம் தயவுசெய்து வச்சுக்காதுங்க. உங்களுக்கு 100க்கு 40% உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அந்த குரு பேச்சில் நடக்குது. உடைய இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கி உங்களுக்கு பணியை மேற்கொங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். பார்த்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.